ஹாய். இன்னைக்கு ஆடி அமாவாசை. அதாவது ஆடி அமாவாசை ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு இந்த அமாவாசையை முன்னோர்களை கும்பிட்டா ரொம்ப நல்லது. முன்னோர்கள் சாபக்கேடு எது இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த ஆடி மாதம் அமாவாசை சாபக்கேடெல்லாம் நீங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்களுக்கெல்லாம் நாங்கள் படையல் போட போகிறோம். அதனால அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சா இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று நம்மளால் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். வாங்க அது என்னென்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருப்பு உளுந்தில் வடை. கருப்பு உளுந்த தோலெல்லாம் எடுக்காமல் அப்படியே ஊற வச்சு அரைச்சி போடுற வடை. உளுந்த வடை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. புடலங்காய் கட்லைட். அது புடலங்காய் கட்லைட். முள்ளங்கி பக்கோடா. முள்ளங்கி நல்லா இது மாதிரி பொடியாக சிரவி வச்சுக்கணும். இந்த மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு போடணும். பெருங்காயம், சோம்பு, இது நம்ம வீட்டில் அரைச்ச பச்சை மாவு. இது நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு இருக்காங்க. நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சாலே போதும். எடுத்து உதுத்து விடணும், அவ்வளோதான். முள்ளங்கி பக்கோடா ரெடி. கோதுமை பாயாசம். நம்ம வீட்டிலே கோதுமையை வறுத்து அரைச்சி சளிச்சு அந்த குருணையை போட்டு பாயாசம் அதை வேக வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறேன். ஆடி அமாவாசைக்கு நான் 13 ஐட்டம் பண்ணியிருக்கிறேன். கோதுமை பாயாசம், இது கருப்பு உளுந்தில் தோலெல்லாம் எடுக்காமல் செஞ்ச வடை, முள்ளங்கி பக்கோடா, உப்பு பருப்பு, பீன்ஸு, முட்டைக்கோசு பொரியல், கருப்பு உளுந்தில் கடைசம் பண்ணியிருக்கிறேன் அந்த தோலெல்லாம் எடுக்காமல், மேரக்காய் கூட்டு, புடலங்காய் கட்லைட்டு, அப்பளம், தயிர், சாம்பார், ரசம், சாதம் எல்லாம் சேர்த்து 13 ஐட்டம் பண்ணியிருக்கிறேன். இதில் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது. அதனால் நம்மளால் முடிஞ்சது ஓரளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். பாருங்க 3 இலை போட்டு. இப்போ பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆடி அமாவாசைக்கு இத்தனை வகை பதார்த்தங்களை செஞ்சு அவங்களை நினைச்சு கும்பிட்டு காலத்துக்கு சோறு வச்சுட்டு சாப்பிடணும். உங்களால முடிஞ்சது முன்னோர்களை நினைச்சு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசி பாகம் முன்னோர்களுக்காக படையல் செய்து பல்லாண்டு வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க பாப்பாவும் தாத்தாவும் சாப்பிட்றாங்க. நல்லாக்கா? சூப்பரா இருக்காப்பா. எப்படிமா இருக்கு? எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கா? பொட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கிற. சூப்பரா.